அந்த இடத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதோட போன பாகத்தை முடிச்சிருந்தேன். ஸோ இந்த பாகத்தில் முரளி காணி அப்படிங்கிறவரை பற்றி பார்ப்போம். அவர் பழங்குடி மக்களில் ஒருத்தர். இவரோட அசாத்திய திறமை என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய சுழலாக இருந்தாலும் அங்கே உள்ள மக்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவார். கிருஷ்ணவேணி சாவ போகிறப்ப இவர் இருந்தார். அவர் கைக்கு மிக அருகில் கிருஷ்ணவேணி இருந்தாலும் நீரோட விசை வேகமாக இருந்ததுனால கிருஷ்ணவேணி உள்நோக்கி இழுக்கப்பட்டா இவர் புறநோக்கி தள்ளப்பட்டார். இவ்வளோ பக்கத்தில் இருந்து காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவரை போட்டு குடைய ஆரம்பிச்சிச்சு. காட்டுக்குள்ள கிருஷ்ணவேணி ஒரு பச்சை புடவை கட்டிட்டு என்னை ஏன் காப்பாற்றலைன்னு என்கிட்ட கேட்குறா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி புலம்பியிருக்காரு. 2-3 நாட்களில் மன உளைச்சல் அதிகமாகி தூக்கு மாட்டி இறந்து போகிறாரு. அவளை காப்பாற்ற போன அவரை கூட கிருஷ்ணவேணி விட்டு வைக்கல அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பித்தாங்க கிருஷ்ணவேணியை. உண்மையிலே இது எல்லாம் செய்கிறது கிருஷ்ணவேணி தானா, இல்லை வேற யாராச்சும் அந்த இடத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நன்றி.